அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய உண்மைகளில் பெரிய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜூன் 1 வரைக்கும் தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் அவர் பிரச்சாரம் செய்ய காரணத்திற்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது இரண்டு விதமான எதிர்ப்புகள் வரவேற்புகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரி, எதிர்ப்புகள் என்ன வரவேற்புகள் என்ன, அதை தாண்டி என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது, இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இல்லை, இதே ஒரு காரணத்தை வச்சு கூட இங்கே வாங்கியிருக்கலாம்ல. இப்போ சப்போஸ் தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் எலெக்ஷன் இருந்தால் கூட மேபி விடுதலை வாங்கியிருப்பாங்க, அதாவது ஜாமீன் வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அந்த இடத்துல. இன்னும் மற்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைக்கி பதிய வேண்டியது இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பெரிய அளவுக்கான கலவரங்கள் வெடித்துள்ளது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் இந்த பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று சிவகாசியில் பட்டாசு ஆலையில் மிகப்பெரிய ஒரு விபத்து. 10 பேர் சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஆலையில் சோதனை பண்ணும்போது போதிய அளவுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் அங்கே இல்லை, சட்டவிரோதமாகவும் செயல்பட்டுள்ளது, உரிய அனுமதியை வாங்காமல் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு முதல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. முதல் தகவல் அறிக்கையில் வெளிப்படுத்திட்டாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, புதிய தலைமுறை இருக்காங்கள்ல, புதிய தலைமுறை சிவகாசி அங்கே இருக்கக்கூடிய சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீக்காயங்களுக்குன்னு தனி பிரிவு இருக்குங்க. அந்த தீக்காயங்களுக்கான தனி பிரிவில் எவ்வளோ சார் செலவு பண்ணியிருக்கீங்க இன்ன வரைக்கும்? என்ன, சிவகாசியில் நிறையா இது மாதிரியான விபத்துகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் வருவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்குறேன். அப்ராக்சிமேட்டாக சிவகாசி மருத்துவமனையில் குறிப்பாக அந்த தீக்காயத்துக்குன்னு தனி பிரிவு இருக்குல்ல, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. திடீர்னு மக்களுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா நேராக அங்கே தானே ஓடி வருவாங்க. சிவகாசி தான் பட்டாசு தொழிற்சாலை இயங்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அங்கே நிறைய மக்களுக்கு அடிக்கடி எதாவது ஒன்று ஆகுது இல்லையா? ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நினைப்பீங்க? உங்கள் கற்பனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க புதிய தலைமுறை என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிஐ மூலிமா ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்களாம். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? அந்த கேள்வியில் கடந்த 9 வருடங்களாக கடந்த 9 வருடங்களாக ₹1 கூட செலவிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ், 9 வருஷமாக ₹1 கூட செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் தேடி சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, எல்லாமே கரெக்ட். பட் பேரில் இது வரைக்கும் ₹1 கூட செலவு பண்ணலன்றது எவ்வளோ பெரிய ஒரு ஆதங்கமான விஷயமும் கூட இன்று பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கம் போல் மேலும் 2 வழக்குன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி தவறாக மக்கள் மத்தியில் ஒரு போலியான தவறான பிரச்சாரத்தை முன் வச்சதுக்காக அதுக்கு ஒரு கேஸு, இன்னும் 2-3 கேஸ் வருங்க. மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கேஸு தமிழ்நாடு வரலாற்றிலே மிக அதிகமான கேஸு வாங்கின ஒரு நபர் யாருன்னா அது சவுக்கு சங்கராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்தடுத்த கேஸுகள் சும்மா டெய்லியும் ஷிஃப்ட் பேஸில் 1, 2, 3 அந்த மாதிரி. இன்றைக்கி எத்தனைப்பா, 2 நாளைக்கு 2 சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய அலுவலகம் மற்றும் வீடுகளில் சோதனை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக தேனி காவல்துறை இந்த சோதனை நடத்தியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, அவரது காரில் 1/2 கிலோ அப்படின்னா வீட்டில் டன் கணக்கில் இருக்கும் இல்லையா? இப்போ கார்லேயே 1/2 கிலோ கஞ்சா வச்சுருக்கிறாருன்னா வீட்டில் டன் கணக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே பதுக்கி வச்சுருக்கிறாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே சப்ளை பண்ணுறாரு, இவருடைய மெயின் டீலர் யார் அப்படின்ற கோணத்துலேயும் விசாரணை பண்ணுறாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கே சப்ளை செய்கிறார்ன்ற கோணத்தில் விசாரணை நடக்குது அப்படின்னும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதுக்கப்புறம் நான் பெரிய கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது, பெரிய ஆபத்து. ஏன்னா யூடியூபுகளுக்கு கடிவாளம் போட்டிருக்கிறாங்க. அந்த கடிவாளத்தின் காரணமாக இனி நீங்கள் அதுக்கான உள் அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ளீர்கள் என்று நினைக்கிறேன் நான். சரி, கஷ்டந்தாங்க. நான் சொன்ன மாதிரி மேபி இன்னும் 6-7 மாதம் ஆகும்னு நினைக்கிறேங்க அவர் வர்றதுக்கு, வெளியே வர்றதுக்கு. அந்த அளவுக்கான கேஸுகள் தொடர்ந்து போட்டே தான் இருப்பாங்க. இதில் அடுத்த கேஸ் மேபி நாளை மறுநாள் என்ன வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இத்தாலி போயிருந்தார் முதலீடை ஈர்ப்பதற்காக.
இவர் என்ன பண்ணிட்டார், அப்போ அவர் ட்ராவலினுடைய சீக்ரெசியாக இருக்கட்டும், இப்படி எங்கே போகிறாரு, எங்கே தங்குறாரு, இதெல்லாம் வந்து எங்கே முதல் மாதிரி அப்போ கொஞ்சம் நிறைய போட்டிருந்தார். மேபி அடுத்துக்கும் அவரோட ஒரு தமிழக முதல்வரோட ட்ராவல் சீக்ரெசியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியிடக்கூடாது, யாரை கேட்டு வெளியிட்டார் அப்படின்னு மேபி நாளை மறுநாளோ கேஸ் பதிவு பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னாலும் நானும் ஒரு குழு கொடுத்துட்டேன் தமிழக காவல்துறைக்கு, இந்த மாதிரி அப்பயும் வந்து பேசியிருக்கிறாருன்ட்டு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவோ பழைய வீடியோவெல்லாம் நோண்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். சவுக்கு சங்கர் கண்டிப்பாக இந்த இடத்துல ரியலைஸ் பண்ணியிருப்பார். ஒரு சில இடத்துல நான் அடக்கங்கள் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய சப்போர்ட்டுகள் வந்திருக்கும். ஏன்னா இதற்கு முன்பு கைது செய்யும்போது ஏராளமான ஆதரவு கரங்கள் நீட்டியிருந்தாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பண்ணும்போது இதற்கு முன்னாடியெலாம். பட் இப்போ அதுக்கான ஆதரவு கரங்கள் நீட்டில் என்ன, அவரை வந்து அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, மற்றபடி நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அடிக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டை தவிர மீதி அவருக்கான ஆதரவு அலைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு 30-40% தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் இன்னமும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம். பட் மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாங்கன்னா அது கேள்விக்குறி ஒன்று போட்டலாம். நம்ம இது குறிப்பாக அதுதான் கண்டென்ட் கந்தசாமிகள் யார், ஏற்கனவே ஒருத்தர் குறுந்தாடி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், அகில அணியுடைய தலைவர் ஒருத்தர் இருந்தார், காங்கிரஸுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது, சான் பிரிட்டோ அவர்கள், இப்படி தாடி அழகாக ஸ்டைலாக வச்சுருந்தார்ல, அவர் தான் நான் சொல்கிறேன். நான் அவர் ஒரு வழியாக அவரே ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சாமி போயிட்டா சாமி, திரும்ப இந்த ஏரியா பக்கமே திரும்பி பார்க்காத அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ மணிசங்கர் ஐயர் வந்து காங்கிரஸுடைய மூத்த தலைவரும் கூட, இதற்கு முன்னாடி ஒரு பிஜேபியிலேருந்து போனார், அது வேறு விஷயம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாகிஸ்தானை சும்மா பாகிஸ்தானை தாக்கிறவங்க, பாகிஸ்தானை இணைச்சிறவங்கலாம் சொல்கிறாங்களே, பாகிஸ்தான் என்ன சும்மாவாக இருக்காங்க, அணுகுண்டு வச்சுருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு போதிய அளவுக்கு மரியாதை கொடுங்க, மரியாதை கொடுக்கலாம் எப்படி, அதாவது மதிப்புக்குரிய பாகிஸ்தான் அவர்களே வாங்க வணக்கம் அப்படின்ற மாதிரி வந்து மரியாதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மணிசங்கர் ஐயர் அவர்கள் வந்து பாகிஸ்தானை புகழ்ந்து பேசியிருக்கிறார். கண்டென்ட் கிடச்சிருச்சுங்க, யாருக்கு, பிஜேபிக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு, போட்டு தள்ளுறாங்க இந்த விஷயத்தை. ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று சொல்லியிருந்தோம், யாரை சொல்லியிருந்தோம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். காஷ்மீரில் ஃபரூக் அப்துல்லா என்ன சொன்னார், என்ன பாகிஸ்தானுக்கு என்ன வலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, இந்த பக்கமாக அந்த பக்கமாக நியூக்ளியர் வெப்பனு போட்டு போயிட்டே இருந்துருவாங்க, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் மிரட்ட முடியாது, அவங்கெல்லாம் பெரிய ஆயுதங்கள் இருக்குன்னு அவர் சொன்னாரா, அதுக்கப்புறம் இவர் சொன்னாரா, நம்மளுக்கு ஏற்கனவே அங்கே கண்டென்ட் இல்லாமல் கஷ்டப்படுகிற இந்த சமயத்தில் இவங்க இந்த கண்டென்ட் கந்தசாமி அடிக்கடி இப்படி எடுத்து கொடுக்கறனால இந்த பக்கம் காங்கிரஸுக்கு இன்னொரு தலைவலியாக இருக்கும். அதையும் தாண்டி இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் முறை ஒரு ஈடியால் கைது செய்யப்படும் போது இதுவே முதல் முறை. கூறப்படுகிற காரணங்கள் என்ன, தேர்தல் பரப்புரைக்காக அவரை வந்து வெளியிடுறாங்க. பட் இந்த இடைக்கால ஜாமீனில் 5 நிபந்தனை கொடுக்குறாங்க. டெல்லி சிஎம் ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து ப்ராப்பராக ஏதாவது ஒரு சிக்னேச்சர் பண்ணணும் அப்படின்னா கூட லெஃப்டினன்ட் ஜெனரல் அவர்கள்கிட்ட, அதாவது ஆளுநர் அவர்கள்கிட்ட முறையான ஒப்புதல் வாங்க வேண்டும். ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கையெழுத்திடக்கூடாது என்றார். மூன்றாவது என்ன விஷயம் அப்படின்னா, 2 ஜூன் 1 ஜூன் முடிஞ்சோடனே 2 ஜூன் வந்து நீங்கள் நேராக அங்கே அப்ளை ஆயிடணும். அப்போ ஒரு பெயில் போடுவாங்க, அது ஒரு விஷயம், அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த மாதிரி சொல்லுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் 2ஆம் தேதி வந்து நீங்கள் நேராக, ஏன்னா நீங்கள் சார்ஜ் ஷீட்டை நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சார்ஜ் ஷீட்டில் குற்றவாளின்னு ஃபைல் பண்ணிட்டாங்க, குற்றவாளின்னு தெரிஞ்சும் வந்து பெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் ஏதோ பரப்புரைக்காக கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஆனால் 50,000 ரூபாய் பெயில் பாண்டு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ விட்னஸ் யாரையும் நீங்கள் எக்ஸஸ் பாலிசி கேஸில் சந்திக்கவே கூடாது அப்படின்னு இருக்காங்க. கரண்ட் கேஸை பற்றி எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது, எங்கள் பொது மேடையிலோ வேறு எங்கேயுமே நோ கமெண்ட்ஸ், மோடிக்கே கேரண்டிக்கே இதை மட்டும்தான் நீங்கள் பேசணும், இந்த கரண்ட் கேஸுக்கே பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். சரி, இதில் ஈடி சார்பாக என்ன தெரியுமா வாதாடினாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நேற்று வாதாடினதில். அதாவது ஒரு மனிதன் ரைட் டு கேம்பிங் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஒரு மனுஷன் நான் வந்து தேர்தல் பரப்புரைக்காக போகிறேன் அப்படின்றது மனிதனுடைய அடிப்படை உரிமை கிடையாது. அது கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு லீகலும் கிடையாது. அதாவது ஒரு பொலிட்டீஷியனை தவறு செய்கிற ஒரு பொலிட்டீஷியனை, ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்க ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், ஆர்டினரி சிட்டிசனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட். யாருக்கும் சட்டங்கள் என்பது உயர்ந்தவர்களுக்குன்னு இப்படி ஒரு சட்டம், இவங்களுக்குன்னு ஒரு சட்டம் கிடையாது.
நாளைக்கு நீங்கள் இப்படி வெளியிட்டீங்க அப்படின்னா அது தவறான முன்னுதாரணமாக ஆகிடும், அதனால் நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தாங்க. அம்ரித் சிங் அப்படின்னா காலிஸ்தானுடைய தீவிரவாதி கைது செய்ய வச்சுருக்கிறோம், அவங்க கூட நாளைக்கு எலெக்ஷனில் நான் போட்டியிடுறேன், நான் கேம்பிங் பண்ண போகிறேன்னு கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் நான் எலெக்ஷனில் போட்டி போகிறேன், எனக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நாட்டுக்கே மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாகி விடும். நீங்கள் விடுதலை செய்யப்பட்டுக்கிற நபர் சட்டத்தின் முன் தவறு செய்துள்ளார், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று சார்ஜ் ஷீட்டு நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறோம், அதனால் விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வாதாடினாங்க. ஆனால் இருந்தாலும் கருணையின் அடிப்படையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுக்கும்போது நீங்கள் குற்றவாளிலாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இது இந்தியா பிஜேபிக்கு அதை செக் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதே பிஜேபிக்கு வச்ச ஆப் ஒன்று இருக்குது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, அந்த பிரிஜ் பியூசன் அவர்கள் செக்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே டெல்லி கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ரெஸ்லர்னுடைய நிறைய பேர் விசாரணை செய்யப்பட்டதில் கொஞ்சம் பண்ணியிருக்கிறான்ற அடிப்படை ஆதாரம் கிடைத்திருக்கிறது, அதனால் முடிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட் இன்னைக்கு கலைக்க இருக்கிறாங்க. ஒன்று பிஜேபிக்கு எதிரான தீர்ப்பு, இன்னொன்று பிஜேபிக்கு இன்னும் எதிரான தீர்ப்பு, அப்படி எடுத்துக்கலாமா நம்ம? ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஊடகங்கள் பெரிய அளவுக்கு NDTVயாக இருக்கட்டும் இல்லை G5 இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பினாங்கன்ற ஒரு தகவலை பார்த்தோம். இன்று கோர்ட்டே இப்படி அவர் திரும்பி இருக்கிறாங்க. பட் இதில் ஆதரவுக்கரமும் எதிர்ப்புக்கரமும் நாளைக்கு தவறான முன்னுதாரணங்கள் வந்துருமா சொன்னாங்க. ஏன்னா இதில் எனக்கு கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் லைட்டாக கிளிக் ஆச்சுங்க. தமிழ்நாட்டில் மேபி செந்தில் பாலாஜி அவர்கள் பாவம் ரொம்ப நாளாக இருக்கிறார், இந்த ஒரு பாயிண்ட் குழு கிடைக்கல பாருங்கள். அப்போ எங்கள் வக்கீல் சரியில்லை, இவங்க நியமித்த வக்கீல் யாரோ அவங்க குளறுபடி பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட்லாம் அடித்து நொறுக்கி உடைச்ச ஏதோ ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் கோயம்புத்தூருக்கு டஃப்பு கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்களை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜார்க்கண்டுடைய முதல்வர் அவர்கள் அடுத்து பெயில் வருவதற்கு வாய்ப்புகள். ஏன்னா அவரும் இப்போ தேர்தல் அவங்க ஒய்ஃப் நின்றுருக்காங்க, அவரும் ஒரு முதல்வராக இருந்து உள்ள கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அவரையும் விடுதலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது, கவிதா அவர்கள் யார் தெலுங்கானாவில் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏன்னா தெலுங்கானாவில் எலெக்ஷன் இப்போ 13ஆம் தேதி வரை எலெக்ஷன் வருது இல்லையா, அவங்களே விடுவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 13 போது நீங்கள் 10 ஆகிப்போச்சு, 2 நாளில் வெளியே வர முடியாது. இருந்தாலும் அவங்க முன்னாடியே வெளியிட்டிருக்கலாம், அவங்க வெளிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி EDயில் ஃபைல் பண்ணவங்களாம் அப்படி இப்படின்னு வர்றதுக்கு ஏன்னா இது ஒரு எப்பயுமே உயர்நீதிமன்றம் சரி உச்சநீதிமன்றம் ஒரு கேஸை ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதை முன்னுதாரணமாக வச்சு பேசி வழக்குகள் வாங்குவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா, இந்த துருவ் ராதே இருக்காங்கள, அவர் தான் பிஜேபியை பெரிய அளவுக்கு அவர் ஒரு சர்வதிகாரி. இப்போ இருக்கக்கூடிய கோர்ட்லேருந்து ஜட்ஜஸ்லேருந்து எல்லாமே பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு சின்ன கேஸு ரிலீஸ் பண்ணால் கூட அவங்களோட பர்மிஷன் வாங்கினாதான்ற மாதிரிலாம் பெருசாக வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவை இனிமேல் காங்கிரஸ் தனது தேர்தல் பரப்புரையெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ எதன் அடிப்படையில் விட்டாங்க? டெல்லியுடைய உயர்நீதிமன்றம் இப்போ விட்டாங்களா இல்லையா? அப்போ அவங்க யாரோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தெரியுதா இல்லையா? ஏற்கனவே அதற்கு சந்திரசூட் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார், உச்சநீதிமன்றத்தை இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க, அவங்கள யாருடைய கட்டுப்பாட்டிலையும் எப்பயும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் யாரோட கட்டுப்பாட்டிலையும் நாங்கள்லாம் ரொம்ப சுதந்திரமாக தீர்ப்புகளை கொடுத்துட்ருக்கோம்ன்ற ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஸோ பார்க்கலாம். இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை, நான் இந்த இடத்துல இன்னொரு திங்கிங் வந்தது. அவங்க ஒய்ஃப் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, சுனிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் சிங்கத்தை ரொம்ப நாள் ஜெயிலில் அடைச்சி வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதனால் மேபி சிங்கத்தை அடைச்சி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஜட்ஜிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வெளியே விட்டாங்களா அப்படி கூட நம்ம ஆங்கிளில் பார்த்துக்கலாம். சும்மா அப்படி மக்களுக்கு சொன்னேன், உடனே நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. பிஜேபியோட இன்னொரு நபருக்கு நவநீத் ராணா அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் இதுக்கப்புறம் நீங்கள் பேசாதீங்க 2-3 நாளைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ராகுல் காந்திக்கு போடப்படுகிற ஓட்டு அது பாகிஸ்தானுக்கு போடப்படுகிற ஓட்டு, பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் ராகுல் காந்திக்கு போகிறதுக்கு தான் வேஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. இழுத்து அவங்கள கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சம்மனை கொடுத்துருக்காங்க. மீண்டும் மோடி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. அதாவது இடஒதுக்கீடு SC ST MBC OBCலாம் இருக்குல்ல, அதை கொண்டு போயிட்டு திரும்பி மதத்தின் அடிப்படையில் மத ரீதியான இடஒதுக்கீடு நான் ஒருபோதும் நான் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ராமர் கோயில் விவகாரமாக இருக்கட்டும் இல்லை NRCயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி காங்கிரஸால் எதுவுமே பண்ண முடியாது. காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தியோட பார்ட்டி வந்தால் கூட CAA சட்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே பேசுகிறாங்கல்ல, எதுவுமே அவங்களால நீக்க முடியாது. இதை நான் ஒரு சவாலாக ஏற்றுக்கிறேன்னு இருக்காங்க. ஏன்ப்பா
பாட்டி ஏன்ப்பா இழுக்கிறீங்க, அவங்க பாவம் அங்கேயே பாட்டிமா இறந்து போயிட்டாங்க, நீ வேறு யாருன்னா சொல்லி கூட பரவாயில்ல, இப்போ நீங்கள் முதல்வரானா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் ராகுல் காந்தி பாட்டி வந்து அவ்வளோ கேட்க முடியாதுன்னு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார் போல். அது கூடமே விமர்சனமாக்கப்பட்டது. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நிறைய உங்களுக்கு வீடியோ பதிவுகள் காட்டலான் இருக்கேன். இந்த வீடியோ பதிவு எல்லாமே பாகிஸ்தான், குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒரு சிவில் வார் வந்திருக்கிறது. காவல்துறை வராங்க, காவல்துறை அடித்து நொறுக்கி எடுக்கிறாங்க, வாகனங்கள் நொறுக்கப்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைகள் மண்டைகள் உடைக்கப்படுகிறது. உடனடியாக அதிகப்படியான காவல்துறை அங்கே அனுப்பப்படுகிறது. அந்த காவல்துறையும் அடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. தூக்குங்கள் கண்ணை என்கிறார்கள், தூக்குங்கள், ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓஹோ, நீங்கள் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தா ஒரு ஆள் தான் சொல்லுவீங்க, எத்தனை நாள் தான் ஒட்டுமொத்த குரூப்புமே சேர்ந்து ஃபயரிங் ஆர்டர் போட்டு அடிக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் காவல்துறையோ இராணுவமோ உள்ளே நுழைய முடியாமல் தடுத்துட்டு இருக்காங்க. என்ன அவங்களோட சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு இல்லை, மக்கள் சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆளுகின்ற அரசாங்கம் தடுக்க முடியாதுப்பா, உங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்ல. இவங்க யார், நீங்கள் யாருப்பா எங்கள் கிட்ட சொல்ல, நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்னு சொல்ல. அதே மாரி 2 காவல்துறையை அனுப்ப, இவங்க போடு மண்டையை உடைக்க, அவங்க திரும்பி இராணுவத்தை அனுப்ப, அவங்க மண்டையை உடைக்க, அவங்க திரும்பி போக, அங்கே பார்த்தா இப்போ சிவில் வார் மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை ஆகிறது. எப்படி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.